இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையில் முக்கியமாக 4 பெரிய போர்கள் நடந்துள்ளன. 1947 முதல் 48 வரை முதல் காஷ்மீர் போர் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு ஜம்மு மற்றும் காஷ்மீர் அரசர் இந்தியாவுடன் இணைந்தார். இதற்கு எதிராக பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற காவலர்களும் பயங்கரவாதிகளும் தாக்குதல் நடத்தினர். இது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான முதல் போராகும். இறுதியில் ஐநா இடைமுகலாய் செயல்பட்டு காஷ்மீர் பகுதிகள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே பிரிக்கப்பட்டன. 1965 இரண்டாம் காஷ்மீர் போர் பாகிஸ்தான் காஷ்மீரில் கலவரம் ஏற்படுத்தி அதை கைப்பற்ற முயன்றது. இந்தியா வலுவாக எதிர்கொண்டு போரில் வெற்றி பெற்றது. இரு நாடுகளும் பெரும் சேதத்தை சந்தித்ததால் சோவியத் ரஷ்யா உஸ்பெகிஸ்தானில் உள்ள தாஷ்கெண்ட் நகரத்தில் தாஷ்கெண்ட் ஒப்பந்தம் நடத்தி சமாதானம் ஏற்படுத்தப்பட்டது. 1971 பங்களாதேஷ் விடுதலை போர். பாகிஸ்தானின் கிழக்கு பகுதி, இன்றைய பங்களாதேஷ் மக்கள் தங்களது உரிமைக்காக போராடினர். இந்தியா அவர்களை ஆதரித்து போரில் ஈடுபட்டது. இதன் முடிவில் பாகிஸ்தான் ஒரு பெரிய தோல்வியை சந்தித்து பங்களாதேஷ் தனி நாடாக உருவானது. 1999 கார்கில் போர். பாகிஸ்தான் இராணுவம் மற்றும் பயங்கரவாதிகள் இந்தியாவுடைய கார்கில் மலைப்பகுதியில் ஊடுருவினர். இந்திய இராணுவம் அதனை எதிர்த்து வெற்றிகரமாக அதனை மீட்டது. இது உயர் மலைப்பகுதியில் நடைபெற்ற கடுமையான போர் ஆகும். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான போர்கள் பெரும்பாலும் காஷ்மீர் பிரச்சினை மற்றும் அரசியல் விரோதங்கள் காரணமாகவே ஏற்பட்டவை. தற்போது இரு நாடுகளும் அணு ஆயுத சக்தியாகவும் இருப்பதால் நேரடி போரை தவிர்த்து பெரும்பாலும் மற்றும் உள்நாட்டு குழப்பங்கள் மூலமாகவே மோதல்களை நடத்துகின்றன.